இருக்கிற சிலை பக்கத்துல இவன் கை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த சிங்க சிலைக்கு உயிர் வந்துருது. அதை பார்த்ததுமே அங்க இருக்கிற எல்லா மக்களும் பயந்து போய் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற இந்த 2 சின்ன பசங்களோட வண்டியில வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும். சரி, இதை வச்சு இதை வந்து அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த சிங்கம் அங்க வந்து அந்த இருக்கிற மக்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எப்படியோ நல்ல வேலையா இவங்களோட வண்டியை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஒரு மிஷின் எடுத்து அதை அட்டாக் பண்றாங்க. அதோட வால் கட் ஆயிருது. இதனால கோவமான சிங்கம் இவங்க கிட்டதான் இப்ப வர, வா உன்னை கொல்றேன் அப்படின்னு அவ அந்த மிஷின் ஆன் பண்ண பாக்குறா. கரெக்டா மிஷின் ஆன் பண்ண ஆன் ஆக மாட்டேன்ருச்சு. ஐயோன்னு அது கிட்ட வர நேரத்துல நல்ல வேலையா அது ஆன் ஆகி அந்த இடத்துல அந்த சிங்கம் வந்து போயிருது. இதெல்லாம் காரணம் எதனால அப்படின்னு பார்த்தா இந்த கோல்டன் ஆர்ப்னால தான். அது மொத்தமா டிஸப்பியர் ஆனதும் அந்த இடத்துக்கு ஒரு ஸ்னோ அரக்கன் வரான். அவன் அங்க இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டு அவனை ஃபுல்லா பனியால உரைய வச்சிடறான். அங்க ஒரு இரும்பு கதவு இருக்கும். அதையும் பனியால உரைய வச்சு அங்க இருக்கிறத உடைச்சு தள்ளிட்டு உள்ள போய் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஐஸா மாத்திட்டு இருக்கான். அங்க கொம்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தன்னோட தலையில எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு முழுமையான மான்ஸ்டராவே மாறுது. அப்புறம் இந்த மான்ஸ்டர் என்னெல்லாம் பண்ண போகுதோ இதுதான் இந்த படத்தோட கதை. இது 2024ல ரிலீஸ் ஆன கோஸ்ட் பஸ்டர்ஸ் ஃப்ரோசன் எம்பையர்.